மட்டன் பிளாக் பெப்பர் இங்க செய்யுமா? முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆடு நல்லா மஞ்சளை போட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சீரகத்தூள், பெரிய சீரகத்தூள், கரம் மசாலா, கசகசத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு அதுக்கு மேல கொஞ்சம் தேவையான உப்பும் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பட்டையும் பூவும் ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பண்டாணி இலை, அதுக்கப்புறம் செர்ராயும் ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதுக்கப்புறம் சாப் பண்ண கார்லிக் ஆட் பண்ணிக்குவோம். நம்ம பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். ஏன் கொஞ்சமா ஆட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஆடுலயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும். ஸோ நம்ம தண்ணி ரொம்ப ஊத்திட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். ஸோ கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுக்குவோம். நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு 10 விசில் அடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. 10 விசில் அடிச்சதுக்கு அப்புறம் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ப்ரெஷர் குக்கரை போட்டுருவோம். 3 விசில் அடிக்கிற நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம மொத்தமா பாத்தீங்கன்னா 13 விசில் இது பண்ணியிருக்கோம். 10 விசிலுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வெறும் ஆடு மட்டும் தான் வேக போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் 3 விசில்ல பாத்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோவை ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் வேக போட்டிருந்தோம். இப்ப பாருங்க பொட்டேட்டோ எந்த அளவுக்கு சூப்பரா வெந்திருக்குன்னு. சைடுல தாளிப்பு செஞ்சிருவோம். பானை சூடானோன்னு எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். பட்டை பூ தாளிப்பு ஆட் பண்ணிக்குவோம். அப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் சிரம் ஆட் பண்ணிக்குவோம். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம். ப்ரெஷர் குக்கர் போட்டு வெந்த ஆடை இதில் ஆட் பண்ணிக்குவோம். பிளாக் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் சாஸையும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஸ் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம மட்டன் பிளாக் பெப்பர் சூப்பரா ரெடி ஆயிரும். பாருங்க நம்ம மட்டன் பிளாக் பெப்பர் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோக்காக விக்கிமா ஃபுட் போய் ஃபாலோ பண்ணுங்க. இந்த சாப்பாடு உங்க வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மள தொடர்பு கொள்ளுங்க. உங்க வீட்டு இவனுக்கு சிறப்பா செஞ்சு கொடுத்துருவோம்.